பணம் எடுத்தியா? எடுக்கல. நான் எங்க திருடினேன்? இதெல்லாம் ஏன் பணம்? நீ சம்பாதிக்கிறது யாருக்காக? எனக்காக இல்லையா? நியாயம் பேச. பணத்தை திருடிட்டு வியாக்கியமா பேசுற. திருடு போய். ஏய், ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு போ. போடா. போடா. ஏய், என்னடா முறைக்கிற? பிச்சு புடோ பிச்சு. சுஜாதா. இந்த ரகு உனக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்காகவா? ஓகே ஓகே. ஹோம்வொர்க் பண்ணிட்ட? நான் பண்ணல. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏன் நீ எங்க போற? வர வர நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரது இல்ல. ஓவரா மட்டம் போடுற. கேள்வி கேக்குற வெல்ல என்கிட்ட வச்சுக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பேசாம நீ போ. டேய், தினம் இப்படி போனா எங்கங்கடா கொண்டார? எங்க வீட்ல இருந்துதான். இன்னைக்கு 2 கட்டு எக்ஸ்ட்ரா எடுக்க பார்த்து மாட்டிக்கிட்டேனா? எங்க அப்பா முதுகுல டீன கட்டிட்டான். அவங்கிட்ட இருந்து எஸ் ஆகிறதுக்குள்ள 2 கட்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி சரி, பேசாம சீட்டை போடுப்பா. எங்க அப்பா மாதிரியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நேரமும் சுஜாதாவை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த முத்து பையன் எப்ப பார்த்தாலும் அவ கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். முத்துவா? யாரா அவன்? பிரசிடென்ட் மகன். வரண்டி மாப்ள. இல்ல இல்ல, ஏவோட வேல்யூ வந்து 3, டியோட வேல்யூ 5. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். சுஜாதா கூட பேசுவியா? பேசுவியா? ஏய், எல்லாரும் கேட்டுக்காங்க. இந்த சுஜாதா நான் கட்டிக்க போற பொண்ணு. இவ கூட யாராவது பேசினாலோ பக்கத்துல உட்கார்ந்தாலோ அவனுங்களோட கையும் காலையும் நான் உடைச்சிருவேன். ரகு, என்ன பண்ற நீ? அவன் மேக்ஸ்ல டவுட் கேட்டா சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அவன அனாஸ்மா அடிக்கிற. வர வர காட்டு மிரன் தரமா நடந்துக்கிற. ஏய், நீ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு பிடிக்காது. நீ நான் கட்டிக்க போறவன். இப்பையில இருந்து நான் சொல்றதை நீ கேட்டாகணும். நீ என்ன எனக்கு சொல்றது? உன்னை மாதிரி முரட்டு பையனை நான் கட்டிக்கவே மாட்டேன். ஏய், நீ என்னடி சொல்றது? கண்டவனோட பல்லு இழிச்சு பேசிக்கிட்டு இருக்க. உன்னை நான் கட்டிக்க வேணா? கட்டிக்க மாட்டியா? ரொம்ப சந்தோஷம். இனி எப்பவுமே இந்த முகத்தை எனக்கு காட்டவே காட்டாத. பெரிய அழகிங்கிற திமிர்ல பேசுறியா? இந்த ஜென்மத்துல உன் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன். போடி. சீ. என் கூட தூங்குற கொலிக்ஸோடதோ இல்ல, இது உங்களோட தான். அதாவது ஸ்டூடெண்டோட தான். இந்த காலேஜ்ங்கிறது பூ பூக்குற மாதிரி.
அதுல இருக்கிற வரைக்கும் வாசனையா ஆப்பியா குஜாலா இருக்கலாம். மாலையில பல வித மலர்கள் இருக்கிற மாதிரி நம்ம காலேஜ்லயும் விதவிதமான பசங்க எத்தனை வருஷமா ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி. இப்ப பெரிய இடத்த நினைச்சா அந்த வேதனை பூக்குள்ள ஊசி குத்துற மாதிரி அந்த பூக்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்குமோ. அந்த வேதனை என்னன்னு ஒரு கவிஞரா ஒரு பிரின்சிபலா எனக்கு தெரியும். காலையில பூக்கிற பூ மாலையில மறையுது. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி மலர்ந்த பூக்கள் நீங்க இப்ப மறையறத நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் ஆஃப் தி பேட்ச் 2005 to 2006 மிஸ்டர் சீனிவாசன். ஏண்டா நீ பெஸ்ட் ஸ்டூடண்ட்னா பெருசா போஸ்ட் கொடுப்பியா? ஏடா நம்ம பேட்ச்ல யாருக்காவது அந்த மாதிரி தில் இருக்கா? ப்ரோகிராமா பாடுறா. இப்ப உங்க எல்லாருக்காகவும் நான் பல ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டு எழுதினேன் என்னோட ஃபர்ஸ்ட் சாங்க முதலாம் ஆண்டு மாணவிகள் முதல் முறையா வழங்க போறாங்க. என்னடா இது சப்ப ப்ரோகிராம் ரொம்ப கொல்றாங்கடா. டேய் வாங்கடா எச்சி நிறுத்துங்கடி. படுறா சம்மதம் கேட்டா சம்மதம் கேட்டா வெக்கப்படுறா எட்டிக்கு போட்டிய கட்டி புடுங்கிறா எட்டிக்கு போட்டிய எட்டிக்கு போட்டிய திரு வந்துடுச்சு அவ மாத்திர நரங்கிறா கட்டில போடுங்கறா ஓ வீரத்தை காட்டுங்கறா. இரடி போனாலும் தெருவுல பார்த்தாலும் சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி. சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி. சின்ன பொண்ண பாரு தேவத மாதிரி. இந்த அழகான காலனில விதவிதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த அழகான கேரக்டர்ஸ் பண்ண போற கூத்த நீங்களே பார்க்க போறீங்க. இன்னைக்கு மவள மாட்டினாடா. வாங்க பாருங்க பாருங்கம்மா. உங்களை இன்னைக்கு நீயா சிகரெட் குடிக்கலன்னு எனக்கு பாத்ரூம் வராதுரே. நேத்து நான் டாக்டர் கிட்ட போனேன். அவர் உங்களை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொன்னாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆவற? மோஷன் வராதுன்னு சொன்னீங்கல, இப்ப பாருங்க. தள்ளடா. ஐயோ அம்மா. இங்கே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சேலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க லல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 
அங்கிள் இர்ரி என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க நான் பண்ண தப்புக்கு அதை எதுக்கடி பலி கொடுக்கணும்? ஐயோ முந்தா நாள் தான் நம்ம கொல்லையில மாதுளம்பழ செடியை வச்சோம் நீங்க பாக்குறது பழமா கேக்குறவனுக்கு பழம் இருங்க நான் தரேன் மாதுளை பழமா இந்தா வாங்கிக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா மாதுளை பழம் கேக்குதா மொபைல் பாரு வாடா என்னடா காலங்கத்தால சண்டை வர வச்சிட்ட வாடாண்ணா
வாடா டேய் உட்காரு. என்னடா என்ன சீனு இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? என்ன அங்கிள் எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இன்னைக்கு என்னை ஏமாத்தி என் பையனை உன்கிட்ட கூட்டு போக முடியாது. ஓகே பாய். என்னங்க நம்ம பையன் ஏய், டைரோ, ஏய், டைரோ, டைரோ. டைரோ. ஏய், இவனுங்க பாத்தியா? இவனுங்க ஆமா ராம்பாபு எங்க? அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எவன்டா அவன்? ராம்பாபு அங்க என்ன சத்தம்? ஏய், அம்மா நீ எத்த விட்டுரு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். யாரா அது? எங்க வீட்ல பால போடுது? எங்க நைனா எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா? ரொம்ப ஓவரா போறீங்க. வந்தா சுடுகாடுதான். என்னது உன் ஃப்ரெண்ட்ஸேவா? உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான். நீ போமா போய் விளையாடு. மாட்டாமா? இந்த மாதிரி ஜாக்கிரதை. அவனை கெடுக்கிறதே நீதாண்டி. ஏய் சீனு ஆச்சு. ஏய். ஹாய்டா. ஹாய்டா. டேய் தினம் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஓகே? ஓகே. என்னத்த சொல்ல போற? ஆ? தட்டுறவன் பேட்ஸ்மேன், ஆ. போடுறவன் bowler, ஆ. போருக்கிறவன் ஃபீல்டர். அததானே? ஐயோ. அதானே. டேய் நிறுத்துங்கடா. ஓகே. செக்ரட்டரி வீட்ல விழுந்தா 4. யுஎஸ் ஆன்ட்டி வீட்ல விழுந்தா 6. ஓகேவா? ஓகே. ஓகேடா. ஓகே. 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 ஏய் சிக்கி குஞ்சிகா. ராமானி எவனாவா? தங்க மாதிரி இந்த ஜன்னல் உடைஞ்சிடுச்சே. யாரா அவன்? ஹலோ. ஹலோ சின்னாங்களா? என்னங்க உங்க தம்பிக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதா? என்ன வாட்டி தான் சொல்றது? நீங்க உங்க தம்பியை கண்டிக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சார் ஹலோ என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றது நீங்க சொல்றத நான் கேட்க முடியாதுங்க. நான் சொல்றத நீங்க கேளுங்க. கொஞ்சம் கேளு. உங்க பையனுக்கு புத்தி சொல்றீங்களா இல்ல நான் என்ன பண்ணவா? என்ன உடனே பேச மாட்டேன். சாரி ஆண்டி. அடே வாண்டு பையா, இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணாடி ஒஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆண்டி பால். நீ எப்படா நல்லா கண்ணாடி உடைக்க கத்துக்க போற? இந்த புடி. அடிச்சா எப்பவுமே சிக்ஸர் அடிக்கணும், புடிச்சா பந்த நீங்க பதமா பிடிக்கணும். போடா. சூப்பர். Hey. பந்து கட்டிடுறா. Yeah. ரவளி சாப்பாடு எடுத்து வை. சின்னு உங்க அப்பா வந்துட்டாரா? சீனு நீங்க வருவீங்கன்னு இது வரைக்கும் பார்த்து இப்பதான் போய் படுத்தான். நல்லா சாப்பிட்டு தானே போய் படுத்திருக்கான். அது என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன ரவளி டிகிரி படிச்சோ வெட்டியா சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு மாசம் 20,000 30,000 சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனடா கிரிக்கெட் அது இதுன்னு விளையாண்டு கண்ணாடி உடைச்சு மாசம் 10,000 50,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. காலனில சீனு மட்டும் தான் விளையாடுறானா? மத்தவங்க எல்லாம் விளையாடலையா? நீ ஒண்ணு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். காலனில எல்லாருக்கும் லேட் இருந்த சீனு பையன் தானே. கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான். ஆபீஸுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு உதவியா இருக்கும். பிசினஸ் டெவலப் ஆகும். நானும் எத்தனை வருஷம் அவன் இவனு மத்தவன் நம்பி இருக்கிறது சொல்லு. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாம்பார் எங்க காணும்? அது சீனுவுக்கு பிடிச்சிருந்ததால. சீனு மொத்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிட்டானா? வெறும் சாம்பாரை மட்டும் தானா இல்ல மத்த எல்லாத்தையுமா? நீ மட்டும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வை. ஆனா அவன் மட்டும் நம்ம இஷ்டப்படி இருக்க மாட்டான். இப்ப உங்க கோவம் சாம்பார் மேலயா இல்ல சீனு மேலயா? பாத்தியா? ஏன் சத்தத்தை விட அவன் சத்தம் தான் பெருசா இருக்கு. பாரு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கானு. மிச்சம் எதா இருந்தா வையே. இந்தியா யுஎஸ்ஏ இந்தியா. நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லைன்னா கனவுலயாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் சரி. உங்கள மாதிரி பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி எங்க இருந்து ஏன் கிடைக்கும்? கிடைக்காது? நான் அதை கல்யாணம் பண்ணா நாய் மாதிரி காவல் காக்கணும். அதே பாய் ஃப்ரெண்டா இருந்தா 10ஓட 11 இருந்திருப்பேன். ஆமா நம்ம ஓடுறோமா நடக்கிறோமா? இதயம் ஓடிக்கிட்டு இருக்கு, கால்கள் நடந்துகிட்டு एक இருக்கு. बार पीछे देखो, மண்டி போட்டுக்கிட்டு வராங்க.
9 மாச குழந்தையா? இல்ல 90 வயசு கிழடு. அட எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க, நீங்க ஏன் முன்னாடி ஃபாலோ பண்றீங்க? நான் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது வித்தியாசமா செய்வேன். அப்படி பின்னாடி என்ன இருக்கு? நிஜமாவே நீங்க அப்படிதான் டிஃபரெண்ட். பண்ணிக்கலாமா? 1 2 3 பாய் தாத்தா. அடியே வாடி சீக்கிரம் வாடி, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து நல்லா உடைச்சிடாத. வாங்க 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 வாங்க. வாமா. பயலுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. हमको साइड दिया रे हमें तो काऊ நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. பாத்து வாமா. அதான். என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வான்னா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய. அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையே. இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவமும் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க செத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும். நான் செத்தா நானே பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாரனே பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா. மாமா முதல் இரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? சொல்லுங்க மாமா. அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயோ, முதல்ல இரவுக்கு விளக்க சொல்லுத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க வாங்க. வாங்க வாங்க சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. நீதான் பொண்ணா? ஓ நீதான் ஆனோ? பண்டிகேல் சாரி, உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கையா கொடுக்கலையே. அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா இது யாரு? அவரே நம்ம வீட்டுல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி மாதிரி என்ன அதேதான். இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துல உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பிரசன் தரணுங்கிறதுக்காக குப்பர படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்பர படுத்து, குப்பர மல்லாக்க, மல்லாக்க குப்பர, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துல எவ்வளவு குடுக்கத பரிசா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கிட்டு கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க. பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே. சரி போய்ட்டு தாத்தா அண்டே உடப்பேன். திண்ணி பண்டாரம். அம்மா, என்னடா செல்லம், எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி அல்பமா அலையற? அரைஞ்சேனா? அத்தையம்மா எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதைப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை ஒரு அடி அடிச்சா நான் இவரை 2 அடி அடிப்பேன். நீங்க இவரை ஒரு அடி அடிச்சா நான் இவரை 2 அடி அடிப்பேன். நீங்க இவரை குத்தினா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் சொல்லுவேன். ஏண்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல? கல்யாணம் நான் அன்னைக்கே என்ன ஏண்டி வர்த்தெடுக்குற? உள்ள வா. அம்மா, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாமா, என்ன காப்பாத்துமா. ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன?
நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருப்பா. அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே, ஐயோ. ஏய் கபடி 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 கபடி. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? வணக்கங்க. வணக்கம். ஹலோ. 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 புதுசா யாரோ காலனிக்கு வராங்கன்னு சொன்னாங்க. ஆமா நாங்க தாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல பெரியவங்களும் வந்திருக்காங்களா? நானும் என் தங்கச்சி வந்திருக்கோம். ஆஹா. பாட்டி அப்புறமா வருவாங்க. அவங்க எங்க? ஒரு நிமிஷம் இதோ கூப்பிடுறேன். ஆ? அனு. இவங்க தான் நம்ம நெய்பர்ஸ். இது ஹலோ. வணக்கம்மா. இங்க சாமான்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு கூலி யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. அதோ சீனுவும் அவன் கேங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சீனுனா யார் இந்த சீனு? சீனுவ இந்த காலனிலே வேலை வெட்டி இல்லாம தன்னை ஹீரோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆஹா. அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். பாய் bye. பாய். முதல்ல கீழே இறங்குங்க. வீரால வச்சிருந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுல, அதுல இந்தியா தோத்துரும்னு சீனுகிட்ட 500 ரூபாய் பந்தயம் கட்டினேன். மீதி 500 ரூபாய் என்ன பண்ணி தொலைச்சீங்க? சொல்லி தொலைங்களே. ஏன் உயிரை வாங்குறீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அங்கிள் ஏன் ஆன்ட்டியை டார்ச்சர் பண்றீங்க? இன்னைக்கு காலையில டிவில வந்து ஹைலைட் மாரி அந்த சீனு பையன் 500 ரூபாய் பெட் கட்ட வச்சுட்டான். என்ன அனாவசியமா திட்டாத சாந்தா. நானும் தான் இந்த சீனுங்கிறவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான் போல இருக்கே. கொடுத்துறேன். என்ன 1000 ரூபாய் பெரிய விஷயமா? கோச்சிக்காத சாந்தா. என்ன சார் காலையிலேயே பைக்கோட கிக் பாக்ஸிங் ஆரம்பிச்சிட்டீங்க? கிக் பாக்ஸிங் இல்லைங்க, வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓ அப்படியா? என்னன்னு தெரியல. நீங்க எங்க போனோம்? கீழ்பாக்கம். கீழ்பாக்கமா? ஓஹோ சரி. நீங்க எப்பவுமே இப்படி தப்பா மட்டும் தான் யோசிப்பீங்களா? சச்சா நான் அப்படி சொல்லல. மென்டல் ஹாஸ்பிடல் மட்டும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இருக்கு. நானும் அந்த ரூட்ல தான் போறேன். வாங்க டிராப் பண்றேன். ஓகே தேங்க் யூ வெரி மச். பை தி பை ஐ அம் சீனு. ஐ அம் சாய். டேய் சீனு, டேய் டம்பு இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் சரி பண்ணு. நான் பாக்குறேன். வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? நோ ப்ராப்ளம். நம்பலாம். சீனு ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. ஓ அதான் ப்ரீபெய்ட் லவ்மா. அப்படின்னா அப்படின்னா முதல்ல காசை கண்ணுல காட்டணும், அப்புறம் தான் ஆக்டிவேஷன் ஆகும். ஓஹோ. ஹாய். ஹாய் ஹனி. கம் ஆன் டார்லிங். ஏன் இவ்ளோ லேட்? உன் புருஷன் போக வேண்டாமா? எவன் டயல் பண்ணாலும் புருஷன் மட்டும் தான் பில் கட்டணும். லவ். சீனு ரொம்ப லேட் ஆகுது ப்ளீஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சரி சரி கிளம்பு. ஓ உனக்கு டைம் ஆகுதுல? அப்பப்பப்பப்பா, இந்த ஆபீஸ்ல எத்தனை வேலை, ஏகப்பட்ட வேலை. எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டி இருக்குது. என்னது ஃபிகர்லாம் சின்ன சின்னதா தெரியுது? இதுக்கு தான் தியேட்டருக்கு போனா பெருசு பெருசா பார்க்கலாம்னு சொல்றது. ஓகே, இவ்வளவு அறிவு இருந்தா எதுக்கு நாம இந்த ஆபீஸ்ல பீனா வளவாக்கணும்? 1 2 3 4 என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ, படுமாங்கா உரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. ஹே தயிர் சாதம் ரெடி. என்ன இது சார்? அது தெரியுது, க்ளீன் பண்ணிட்டு இருக்கல. வந்தோட டிக்கெட் கூட சீட்ல வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது? ஒரு சீனியர் கிட்ட இப்படியே மரியாதை எல்லாம் பேசுறது? ஆமா உன்ன மாதிரி 1000 சீனியர் நான் பாத்துட்டேன். என்ன பேசுற நீ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
சுகுமார் ஆ? மேல இருக்கிற ஃபைல் எடு. ஏன் மேடம் இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள ஃபைல எடு கையில கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல. டேய் அதிகமா பேசாத. மேடம் நான் வந்து ஃபைல் எடுத்து தரேன் மேடம். ஃபைல் எடுக்கறாராமா? மேடம் எந்த ஃபைல் மேடம்? அதோ பக்கத்துல இருக்க அந்த ரெண்டாவது ஃபைல். ரெண்டாவதா? எங்க இருந்து ரெண்டாவது மேடம்? ஐயோ அதாங்க அந்த ஃபைல் தான். உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுவா? அதான். ஃபைல் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு மேடத்தை கையில எடுத்துட்டானே. ஐயோ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே. ஆகா இப்படி தெரிஞ்சா நானே போயிருந்திருப்பேனே. இனிமே எந்த ஃபைலும் கீழே கிடையாது, எல்லாம் மேலதான். இந்த வர்றேன். ஐயோ இப்படி நானே நடந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. சார் என்ன படம் ஓடுறது வந்து என்னன்னு கேளுங்க சார். சார் சார் போய் வேலையை பாருங்க. மேடம் இனிமே ஃபைல் எல்லாம் மேல கிடையாது, கீழே தான். ஜாக்கிரதையா வைக்கிறேன். ஃபைல் மேடம் இந்தாங்க. பை. சுகுமார் சுகுமார். மேடம் குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் ஃபைல் நீங்க வச்சிருக்கீங்க, கொடுங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். அந்த பாம்பே ஃபைல் எங்க வச்சிருக்க? அது அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூம்ல இருக்கு, வாங்க எடுத்து கொடுக்குறேன். தேவையில்லை நானே. சுகுமார் கூப்பிட்டாருடா. என்னையா இது? ஏன் சார் இது கூட தெரியாதா உங்களுக்கு? இது கம்ப்யூட்டர் சார். அது கம்ப்யூட்டர்னு எனக்கு தெரியும். இங்க உள்ளவங்க எந்த வேலை சொன்னாலும் அதை நீ காதுல வாங்கிக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ஒரு வேலை சொல்லிட்டா சொல்லிவிட்டுக்கிட்டே அலைவேன். சார் அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன் அந்த பொண்ணை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருது? அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஆமா லவ் பண்றேன். என்ன கதையா விடுற? கதை இல்ல சார், நிஜம். சார் நேத்து நீங்க ஆபீஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே போயிட்டீங்கல்ல, போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தனியா வேலை இருக்குன்னு சொல்லி நீ இங்க இருக்க சொல்லி. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே மழை, இடி மின்னோட சோடு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அப்ப அது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல, நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒளியா இருட்டுல நகர்ந்து நகர்ந்து வந்து தடவி என் கைய பிடிச்சிட்டா. கம்முன்றியா நீ சொல்லு. அப்புறமா என் கைய பிடிச்சிட்டு மெதுவா வெளியில வந்தா. வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. ஹலோ அசிஸ்டன்ட் மேனேஜர். யோ போயா. அசிஸ்டன்ட் மேனேஜரா? அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாயா. வேற ஒருத்தன் வர்றான், நாளைக்கு வந்து ஜாயின் பண்றான், நாளைக்கு வந்து வரப்போ. அந்தால பத்தி பேசுறேன். நீ சொல்லுப்பா. அதுக்கப்புறம் ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாயா? ஓ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்காதே. ஆயிடுச்சே. தட் இஸ் மை ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஏறினேன், அத பின்னாடி ஏறினா. ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டே இருக்கும்போது அப்படி நீ கட்டி பிடிச்சிட்டாயா. எக்ஸ்கியூஸ் மீ. யோ அட்ரஸ் கேக்குறதுக்கு நேரா ஆபீஸ்க்குள்ள வந்துறதா? என்னது என்னது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு? இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் எங்க பியூனா வேலை வாங்க போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே நேரா போனா யூ டர்ன் வரும். அங்க ஒரு சிக்னல் இருக்கு, அங்க ஒரு கான்செப்ட் இருப்பான். அவன்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். போங்க போங்க. எங்க அது கொடு. குட் மார்னிங் சார். சார் எதுக்கு சார் மேனேஜர் சார். சார் மேனேஜரா சார் ஒரு சார் குட் மார்னிங் சார். ஒண்ணு சார் ஒண்ணு இல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக பேசிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல சார். மன்னிச்சிடுங்க. ஷட் அப். ஆபீஸ்ல பிஹேவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? This is the first and last warning. என் கேபின் எங்க? சார் என் கேபின் எங்க? வாங்க சார், கூட்டிட்டு போறேன். சொன்னா போதும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க சார். ஒழுங்கா வேலையை பாரு. Excuse me. Yes. I'm sorry, assistant manager. Oh, I'm sorry, sir. Good morning, sir. I'm Geeta, public relation officer. Please take a seat. Thank you. Excuse me, sir. Yeah? உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க சீட்ல உட்கார்ந்திருந்தேன். It's okay, no problem. Thank you, sir. என்னன்னா புது ஆபீஸ் மிரட்டலா இருக்கா? ஆபீஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா ஸ்கூட்டர் தான் மக்கர் பண்ணிடுச்சு.
அதுக்கு தான் சொன்னேன் பழைய ஸ்கூட்டரை வித்துட்டு புது ஸ்கூட்டர் வாங்குன்னு. ஏய் என்ன வேணா சொல்லு, என் ஸ்கூட்டரை பத்தி மட்டும் போதும் பேசாத. போதும் ஏய், நிறுத்து. சும்மா அதிகமா பேசிட்டு இருக்காத. சும்மா இரு. அதிகமா பேசணும். ஏன்டா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சீனு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? ஹைலைட்ஸ் மேல பெட் கட்டி பிரசிடென்ட் கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டான். ஆஹா. இந்த சீனு ரொம்ப டேஞ்சர் பையனா இருக்கான்டா. அவனை ஒரு தடவை பார்க்கணும்டா. சீனுவை பாக்குறது மட்டும் இல்ல, பேச கூட செஞ்சுட்டேன். ஆஹா, உனக்கும் நாமத்தை போட்டானா? நீ நினைக்கிற மாதிரி அவன் எனக்கு நாமம் போடல. அவன் வண்டியிலே கூட்டிட்டு போய் என்ன ஆபீஸ்ல விட்டான். அவன் கெட்டவனும் இல்ல, ரொம்ப நல்ல பையன். யாருக்கும் பிடிக்காத அவன உனக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க முதல்ல சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வந்துட்டியா? இங்க வை. அங்க இல்ல இங்க வை. இங்க இல்ல இங்க வை. இரு ஒரு நிமிஷம் பாட்டி கேட்டு வரேன். ஓஹோ இங்க வச்சிட்டியா? ஏய் காசு வாங்கிட்டு போ. ஏங்க யார் நீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் சீனு சார் மூட்டையை கொண்டாந்து உள்ள வச்சாருமா. எவ்வளவு? 30 ரூபாமா. சீனு எவ்வாவ வாங்கடா போலாம். ராம்பாபுவுக்கு குன்னையும் லட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சுந்தரி? வீட்ல கண்ணாடி இல்லையா உன் மூஞ்சிய பாக்கிறதுக்கு? இந்த சேஷ்டைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவன் பண்ற சேஷ்டைக்கு ஒரு வழி பண்ற பாரு. ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நானு தான். ஃபிகர் தான் நீ. அண்ணா ஏய் என்னன்னா இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போகலையா? வரேனா? பாய். என்ன மச்சான் இந்த மேட்ரு? டேய் கத்தாத. நான் கத்தலடா, அழுவுறேன். சீனு கேட்ச் 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 கேட்ச். छोड़ दो छोड़ दो छोड़ दो டேய் சீனு சீனு 2000 சீனு 2000 சீனு குதிராத 2000 சீனு 5000 சீனு 5000 சீனு குதிராத. வேண்டாம் சொன்னா கேளு. ஏன்டா பால விட்ட? அவன் சாய் பாட்டி தரேன்னு டேடா சொன்னா. கேட்ச் ஃபிக்ஸிங்கா? நீங்களா ஜாலியா பீர் பார்ட்டி கொண்டாடுவீங்க, நாங்களா போரே பத்தி படுத்துறோம். டேய் சிங்கே, உனக்கு டேய் இன்னைக்கு சிங்கே. சண்டைதான்டா. தோ வர இரு. ஏய் ஓடி போடா டேய், ஓடுடா. ஏய் வேணாம்டா. ஏய் வேணாம்டா டேய். ஏய் காப்பியா குடிடா. ஏய் சட்டடா. ஏய் விடாதீங்க போடுடா. இவன் இதுலயே போடாத. ஏய் காலிடா. அவடிக்குடா டேய். டேய் சீனே அவன் மேல நல்ல பாட்டா சீனு. உங்க ஆட்டத்தை எங்க காட்டாதீங்க. அங்க விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடக்குது, அங்க போய் காட்டுங்க. காட்டுறது இல்ல, தூள் பண்றோம் பாருங்க. பாக்குறேன். என்னடா? ஜெய் ஜெய் ஜெய். ஏய் சுகுமார் ஆபீஸ் டைம்ல எங்க போயிருந்த? என்ன மேடம் அப்படி கேட்டுட்டீங்க? நான் எங்க போயிருந்தேன்? இங்க தானே இருந்தேன். அங்க அக்கவுண்ட் சார் கூப்பிட்டாரு, அங்க ஆடிட்டர் சார் கூப்பிட்டாரு, இங்க கிளர்க் கூப்பிட்டாரு. நான் எந்த பக்கம் தான் போவேன்? உங்களுக்கு அவசரமா இருந்தா என் நம்பர் தெரியாது? சுகுமார் எக்ஸ்பிரஸ் 9281568885. ஆமா ஆமா, பழைய மேனேஜர் கிஃப்டா கொடுத்த செல்போன் ஒன்லி இன்கமிங். அதை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் பண்றான். பில்டப். ஹலோ. நிறுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். நாராயணன் சார் டேபிள் மேல வை. ஓகே. சாரி ஜஸ்ட் மிஸ். சாரி சார் ஜஸ்ட் மிஸ். வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல, நீ மிஸ் ஆயிடுவ. அந்த ஃபைல ஒழுங்கா இங்க வை, இல்லனா எடுத்துட்டு போ. வைக்கிறேன். இல்லனா பெருசா பாத்திர போற மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. மிஸ்டர் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். மேடம், ஆக்சுவலா இந்த ஃபைல் எல்லாம் மேடம் 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 சார், சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி நான் சாரி உன்னை சார். ஏற்கனவே வார்ன் பண்ணத மறந்துட்டியா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார் சாரி Sir. சார், சாரி விட்டுடுங்க சார். சாரி.
இந்த ஒரு தடவை Sorry. மன்னிச்சிடுங்க சாரி சார் சாரி மேடம் இவங்க சொன்னதுனால விடுறேன். ஐ எம் வெரி Get சாரி lost. மேடம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பொண்ண மாதிரி பொண்ணை தான் காதலிக்கணும்னு நினைச்சேன். ஐ லவ் யூ கீதா. ஐ லவ் யூ. என்ன சாய் என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு நீ சைலண்டா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சினா சொல்லு, இல்லனா நோ ப்ராப்ளம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஆனா அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. நீ லவ் பண்றியா? சக்கரை இனிக்கிற சக்கரை அந்த எறும்புக்கு என்ன அக்கறை? நான் சீரியஸா சொல்றேன். கிண்டல் பண்றியா? சரி சரி சரி. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்ன பேரு? என் ஆபீஸ்ல பிஆர்ஓ. பேரு கீதா. கீதா? அப்பனா பகவத் கீதா. என்னடா கலாய்க்கிற? ஓகே 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 ஓகே. எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியலடா. ஐயோ என்னடா இது? என்ன பண்ண சொல்ற? நீ எதுவும் செய்ய வேண்டாம். முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. எப்படி ஐடியா? சூப்பரா இருக்கு. That is Chino. All the best. நீங்க இங்க நான் இங்க வரக்கூடாதா? வேண்டாம்னு சொல்லுங்க, நான் இப்ப திரும்பி போயிடுறேன். அப்படி இல்ல, சடனா உங்களை இங்க சரி சரி உள்ள வாங்க. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நானா? என்னது? ஒண்ணும் இல்ல, இந்த காலனில என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் தேடிட்டு வந்தேன். நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? அவ்வளவு பிஸி இல்ல. அப்படின்னா என் ஃப்ரெண்டோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் வரீங்களா? நோ ப்ராப்ளம். ஆனா நானும் இந்த காலனிக்கு புதுசு. ஆனா என் அண்ணனுக்கு டோர் டு டோர் தெரியும். ஓஹோ, அப்படின்னா உங்க அண்ணன் தான் இந்த ஏரியால டோர் டு டோர் பேப்பர் போடுறாரா? இதானே வேணுங்கிறது. பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க மேட்டர் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாரு. ஓஹோ, அப்படின்னா லவ் மேட்டர்ஸ் கூட செட்டில் பண்ணுவாரா? இல்ல, காதல் கீதல்னு சொல்லி பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க வாலலா கட் பண்ணிடுவாரு. ஐயோ. சரி, நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க அண்ணன் கிட்ட இந்த அட்ரஸ் காட்டுனீங்கன்னா half an hourல கண்டுபிடிச்சிருவாரு. அட்ரஸ் மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க half boil தான். அப்படின்னா நான் என்ன தப்பான அட்ரஸோட இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் தப்பான அட்ரஸ் கொடுத்திருந்தா? அப்படி கூட இருக்கலாம். நான் போய் கரெக்டான அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பை. டேய் யுஎஸ் ஆண்டி வராங்கடா. அட என்னது இது? குட்டையன் வண்டி மேல படுத்திருக்கான். மேல படுத்தா நல்லா இருக்காதுன்னு தான். சீ, குட்டையா அந்த மாதிரி பையன் கிடையாது. குட்டையா வரியா? எங்க ஆண்டி போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. குட்டையா வரியா? ஆண்டி, இந்த சேரல நீங்க ரொம்ப சோக்கா இருக்கீங்க. நேத்து கட்டின ரெட் சாரில ரொம்ப அழகா இருந்தீங்க. ஆண்டி, அன்னைக்கு கட்டின கிரீன் சாரில ஐயோ சூப்பரா இருந்தீங்க. இப்ப கட்டி இருக்கிற எல்லோ சாரில எல்லோரா சிற்ப மாதிரி சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க. 4 நாள் முன்னாடி பண்டு நீங்க சாரி இல்லாமலே ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். ஆண்டி ஆண்டி, பண்டு நிஜமா உங்களை சாரி இல்லாதப்ப பாத்துருக்கானா? நைட்ல இருந்தப்ப பார்த்தா. நீ வா போலாம். ஒத்ரா 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 வாங்க. டேய், நீ நல்லா வண்டி ஓட்டுவியாமே? ஆமாடி, என் வண்டில ஒரு தடவை குந்துனா 100 தடவை குந்துற மாதிரி. ஓ மூஞ்சிய பார்த்தா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. ஒர்க் அவுட் ஆகல, சோ தப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஐடியா ஜெயந்தா. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு வெள்ளிக்கிழமைல. அதுக்கு என்ன இப்போ? நீ என்ன பண்றனா, நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அவளை மீட் பண்ற, அவ்வளவுதான். அவளை பாக்குறதுக்கு இதுக்கிட்ட அம்மன் கோயில் போனோம். அவதான் டெய்லி ஆபீஸ்க்கு வரல. பைத்தியக்காரா, கோவில்ல நீ நார்மல் மேன், ஆபீஸ்ல நீ ஜென்டில்மேன். அப்படின்னா பாஸ், அத நீ மறக்க கூடாதுடா.
டேய் சீனு, நீ உண்மையிலே பயங்கர அறிவாளிடா. நீ சொன்ன மாதிரியே கரெக்டா கீதா அம்மன் கோயிலுக்கு வந்துட்டா. ஹலோ சார். ஹலோ சார்லாம் சொல்லாதீங்க, இது கோவில் ஆபீஸ் இல்ல. ஐம் சாரி சார். திரும்ப சார்னு சொல்றீங்க. ஓ ஐம் சாரி. ஓகே, எனக்கு சனிக்கிழமை பெருமாள் கோவில் போறதுல இருந்து வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் போற வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க. இங்க என்னென்ன கோவில் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலங்க. அந்த கோவிலோட லிஸ்ட் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நான் நிச்சயமா உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்க டெஃபினட்டா கொடுப்பீங்க எனக்கு தெரியும், ஏன்னா உங்களோட எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நோ டவுட், நீங்களும் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல, நான் செய்யற தொழில தெய்வமா மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது கோவில் பூஜைல எதுக்கு? எஸ் எஸ், யூ ஆர் ரைட். அப்புறம் எது கோவிலுக்கு வந்தீங்க? ஆன்ட்டிக்கு துணையா வந்தேன். இதா கிளம்பலாமா? ஓகே பை. ஐயோ, இந்த தடவையும் சொதப்பிடுச்சு. என்னன்னு வீட்டுக்கா? ஆமா. வா போலாமே. இல்ல, நான் பஸ்ல வரேன். ஓகே பை. ஏய் நில்லு, வரேன். உட்காரு. காலனில எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சிஎம் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர் பத்தி ஜெனரலா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீனு, காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட பாய்ஸ் கேங் தினமும் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்துலயும் பொண்ணுங்களை பத்தி பாய்ஸ் கமெண்ட் அடிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதை விட பொண்ணுங்க நீங்க மட்டும் குறைச்சல, நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்க. சீனு, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? நானும் சீரியஸா சொல்றேன், நான் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். சீனு, என்னனோ இவ்வளவு சீக்கிரமா காலனி வந்துடுச்சா? இல்ல, நாம தான் வந்தோம். ஓகே பை சீனு. பை. சாக போற அளவுக்கு உனக்கு என்னதாண்டி நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னதாண்டி சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரஸ்தாளி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக சாகுற? இல்ல. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதாண்டி சொன்னா நீ சாகுற அளவுக்கு? இந்த Dress நல்லா இல்லையா? புடவை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டி புடவை கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாடி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல. வேற என்னதாண்டி நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பார்த்து மூணாம் முடி காட்டினா. அப்புறமா இப்படி இப்படி காண வலிச்சா. எனக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. பப்பி ஷேம் ஆயிடுச்சா? ஏண்டி தெருவுல போறவன் தெரியாமலே போயிருவாண்டி. நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன தானடி வரதட்சணை கொடுக்கணும் உள்ளதுக்கு வச்சு களியும் கீரையும் திங்க வைப்பாண்டி. வாடி வாடி என்ன விடு. வாடி வாடி. இப்ப நான் சாவல. விடு விடு. நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்களா? வீட்ல யாருமே இருக்க மாட்டீங்கல்ல? அப்போ நான் கிச்சனுக்கு போய் கேஸ திருப்பி விட்டுருவேன். புஷ்ஷுன்னு கேஸ் வரும்ல? அப்போ புஷ்ஷுன்னு வத்தி குச்சிய பத்த வச்சு பாத்துடுவேன். அது குபீர்னு பத்தி டமால் வச்சிடும். அப்ப நான் செத்துருவேனே. ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழால போய் ராட்ன ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்றா. இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டா. எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? அம்மா சார், சிலிண்டர் வந்திருக்குது, சமயக்கட்டுல வைக்கட்டுமா? சிண்டு, சிண்டு, சீனு, சிண்டு எங்க வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை எப்படியாவது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அவன் இங்கதான் பார்க்ல விளையாடிட்டு இருப்பான். நான் அவனை ஸ்கூல் கூட்டு போறேன். பை பை. டேய் சிண்டு, சிண்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிண்டுவை பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. பாக்கலையா? எங்க போனா அவன்? ஆமா சிண்டு, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எங்க ஸ்கூல்ல
லாங் பெல் அடிப்பாங்கல்ல அந்த அங்கிளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன் சித்தப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்ன? அப்ப நானு உங்களையும் அவருக்கு பிடிக்கும். சிண்டு சிண்டு எதுக்குடா இங்க வந்த? சரி வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாம் வா. சீனு என்ன? ஓகே. எனக்கு இன்னும் பஸ் வரல. ஆக்சுவலி இப்ப வர நேரம் தான். Stupid. ஏய் சீனு, உட்காரு உட்காரு பாஸ். சீனு. அனு, நீ அவனை இடி இடி. ஓ, உனக்கு இது பத்தாதுல? சிந்து வா உட்காரு, இடி இட்ரா, இடிடா. அனு நல்லா உரைச்சு. சிந்து நீயும் போதுமா? இப்ப நல்லா இருக்காடா? எந்திரா. இப்ப எப்படா இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? ஒரு பொண்ணை உரைச்சதுல கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு சந்தோஷமாடா? ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை டச் பண்ணா அத ஒரு நிமிஷத்துல அவ மறந்துடுவா. அவ மனச டச் பண்ணா ஆயுசு முழுக்க மறக்க மாட்டா. இன்னொரு தடவை எந்த பொண்ணையாவது இடிக்கிறத பார்த்த நான் உன்னை இடிச்சிடுவேன். வேலைய பாருங்கடா. வா சிந்து. பாய் அனு. நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு கீதா இல்லடா. அவ உன்னை விரும்பணும்னா நீ எவ்வளவு சின்சியரா லவ் பண்றன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நான் இப்பவே போய் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டுமா? அவ வேலையை உடனே ரிசைன் பண்ணிடுவா. லெட்டர் கொடுத்தா அவ அந்த லெட்டரை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சு உன் வேலைக்கு ஓல வச்சிருவா. அத புரிஞ்சுக்கோ. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? மேகத்தை தென்றல் தழுவுற மாதிரி உன்னோட காதல் அவ இதயத்தை தொடணும். அவளுக்கு உன் மேல காதல் வந்து விழணும். நீ சொல்றது நல்லா இருக்குடா, ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? உன் காதல் சின்சியரா இருக்கும்போது அந்த காதலே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கண்டா. அது எப்படி? அது எப்படி சொல்றது? அங்க பாரு. மெய்யாய் நான் வருவேன் உயிர் வாழும் வரையே. மெய்யாய் நான் வருவேன் உயிர் வாழும் வரையே. மெய்யாய் நான் வருவேன் உயிர் வாழும் வரையே. நீ சிறகானா நான் நிறமாவே. நீ பறந்தாலே நான் வனமாவே. நீ வந்தாய் அன்பால் அன்பால் அன்பால். மெய்யாய் நான் வருவேன் உயிர் வாழும் வரையே. மெய்யாய் நான் வருவேன் உயிர் வாழும் வரையே. நாம் சேர்ந்திருந்தாலே சிங்காரம்.
என்ன சாய் ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்னாச்சுடா? டேய் சொல்லுடா, சொல்லுடானா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன கீதா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாளா? இல்ல, ஆனா டெஃபினட்டா என்ன லவ் பண்ணுவான்னு தோணுது. அப்படின்னா மேரேஜ், ஹனிமூன், அதுக்கப்புறம் டேய் முதல்ல என் தங்கச்சி அனுவோட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம். அப்ப எதுக்கு தள்ளி போடுற? அனு கூட ஒரு நல்ல சம்பந்தம் பாப்போம், 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன மறந்துட மாட்டல? டெசினு, நீ என்னோட ஃப்ரெண்ட்ரா, உன்னை எப்படிடா மறக்க முடியும்? டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இப்படியே இருக்கணும்டா. சரி அதெல்லாம் விடுறா. டெசினு, நாளைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு வரேன். நாளைக்கா? டேய் சும்மா பேசிட்டு இருக்காத, வரேன்னா வர. டேய் அது வந்து வந்தேதான் ஆகணும், புரியுதுல? வா. ஓகே. லஞ்சு கூப்பிட்டா ரொம்ப தான் பிஹேவ் பண்ணிக்கிறேன். வாடா, நான் வர வேண்டியது தானே. கமலா ஆரஞ்சு சீதா மாம்பாயா கமலா ஆரஞ்சு. சுகுமாரு, சுகுமாரு, என்னடா என்ன தெரியலையாடா? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஏய் நீ நம்ம கட்ட குச்சமா சின்ன குள்ள. ஆமாடா, சின்ன வயசுல பார்த்தது. ஆமாடா சின்ன குள்ள. இனிமே சின்ன கொள்ளு பெரிய கொள்ளுலாம் சொல்லக்கூடாது. டேய் அதானே உன் பேரு? இல்லடா, இப்ப என் பேரு விநாயகம். ஓஹோ, அவன் பிள்ளையார் சொல்லி போட்டு தொழில ஆரம்பிப்பா. நீ பிள்ளையார் பெரிய உனக்கு வச்சுட்டு பழ வியாபாரம் ஆரம்பிச்சியா நீ? என்னடா பெரிய பழ வியாபாரம்? ஒரு நாள் ஃபுல்லா கூவி கூவி வித்தாலும் 5-10 மேல கிடைக்க மாட்டேங்குது. அதை வச்சு குடும்பத்தை ஒப்பேத்த வேண்டியதா இருக்குது. உனக்கு என்னப்பா, நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிற. நீ தானே சொல்ற, படிச்சதான் பரதேச திருத்தருவா அலைஞ்சிட்டு இருக்கான். 3 மாசம் வாடகை பாக்கி, அவன் சொன்னது வீட்டுக்கு பண்ண சொல்லிட்டான். 2000 ரூபாய் தண்டனை வாங்கி போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, இந்தா மாப்ள, நம்ம நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நல்ல கமலா பழம் சாப்பிடு. நீயே திருத்தருவா அலைஞ்சு பாவம் கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட போய் போடா. என்னடா நமக்கு இல்ல, 2 ரூபாயில என்ன இருப்பது, சாப்பிடு. சரி சரி, ரொம்ப அன்பா கம்பல் பண்ணலாம் வாங்கி சாப்பிடுறேன் நானு. சரிடா சின்ன குள்ள. தெரியும் விநாயகம், என்னதான் இருந்தாலும் கமலானாலே ஒரு கமலா தான்டா. இந்த சீத்தால ஒரு சொம்பு துருகி இருக்கும், ஆனா கமலானாலே வெளியே ஒரு ஜொஜொலிப்பு, உள்ள ஒரு வளவளப்பு, மொத்தத்துல கமலானாலே ஒரு மினி 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 தான்டா. 2 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஐட்டம்னா அது கமலா தான்டா. ஆமா ஆமா. என்னடா என்ன பார்த்தா 2 ரூபாய்க்கு வர மாதிரியா தெரியுது? ஏமா நான் உன்ன பத்தி பேசலாமா, கமலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்டா கமலா. என்ன சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி சொல்றேன்? ஏமா நீ கமலா வரதா என்ன விமலா வரதா என்ன? நான் சொல்றது இந்த பழத்தை பத்தி தான். என்னடா திரும்ப மாத்தி பேசுற? ஐயோ சத்தியமா உன்ன பத்தி சொல்லலாமா? என் ஃப்ரெண்ட் கேட்டு பாரு விநாயகம். ஏய் சின்ன குளு. டேய் ஃப்ரெண்ட் மாத்து. ஐயோ தள்ளிட்டு போறானே. ஐயோ ஏமா நான் ஒரு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கணுமா சொல்லுவா நான். என்னமா என்ன பிரச்சனை? ஓரமா நின்னுட்டு இருந்த என்ன உத்து உத்து பாக்குறான்? உத்து உத்து பாத்துறான். ஏய் பாத்துருப்படா, நீ பாத்துருப்ப. உன்னை பார்த்தாலே என்னப்பா பிரச்சனைங்க? ஒண்ணு இல்லையா, ஓரமா நின்னு இருந்த பொண்ண உரசி உரசி தள்ளியா பேட்டிக்கு சொல்லலாமா, உரசி உரசி பாத்துருக்கா. சும்மா இல்லாமா போட்டு அடிக்கிறா. அப்ப அடிக்கயா? எடுத்துங்கப்பா, என்னப்பா பிரச்சனை இங்க? ஓரமா நின்னு ஒரு அப்பாவை பண்ண பொசுக்குன்னு போய் கற்பழிச்சிட்டு வந்துட்டான். ஆஹா, எது பொசுக்கு போய் கட் பண்ணிட்டானா? ஏண்டா அவன் கற்பி என்ன ஆனா அவளான ஸ்லேட் எழுதியாடா இருக்குது. எச்சத்தட்டு உடனே அழிக்கிறதுக்கு ஒரு தாய் குலத்துக்காக பொக்க வேண்டியதா, அதுக்காக இப்படி பொக்கு பொக்கு பொக்க கூடாதுடா. டேய் சிங்கு, டிவி வந்த பிறகு இம்சை ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. ஏன்? நேத்து ராத்திரி FTV பாத்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து என்ன செம்ம அடி அடிச்சான்டா. எதுக்கு? எதுக்கா? ஸ்டார் மூவில நேக் அவுட் மோன் படம் பார்க்க முடியலன்னு. ஓஹோ. டேய் உங்க அப்பா டிவி பார்க்க முடியல தான்டா உன்னை அடிச்சாரு. ஆனா எங்க அம்மா டிவி சீல காட்டி காட்டியே கொல்றாங்கடா. போடா. ராம்பாபு எங்க ராரா சரசுக்கு ராரா வந்துட்டியா? ஐடா. டேய் உன் வண்டியில என்ன பாண்டி பஜார்ல டிராப் பண்ணிடுறா. உன்னியா? நான் வந்தது லாரிலடா, ஸ்கூட்டர். டேய் மச்சான், உன் சிஸ்டர் வருதுடா. ஐயோ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் ஜகா டேய் வாங்கி. அந்த பொண்ண பைக்ல கூட்டு போடா. அத்தையா, அதுக்கு நான் இந்த குண்டனையே கூட்டு போலாம். அது அண்ணானு கூப்பிடும் போது கூத்துல விழுந்து சாவலாம் போல இருக்குது. என்னன்னா தலை தூக்குல தொங்குற மாதிரி இருக்கு. இப்ப அவன் நிலைமை அப்படிதான். இப்ப இன்னத்துக்கு என்ன அண்ணானு கூட்டு டார்ச்சர் பண்ற சிஸ்டர்? அண்ணான்னு உரிமையோட கூப்பிடுறேன் பிரதர். நான் எப்ப உனக்கு அண்ணான சிஸ்டர்? நான் அண்ணான்னு கூப்பிடுறதுனால. கடவுளே, அப்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிரதர் ரிக்வெஸ்டுக்கு எந்த தங்கச்சி இல்லன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப தோஸ்துக்கு முன்னாடி என்ன அண்ணானு கூப்பிடாத. அவனுங்க எல்லாம் என்ன மச்சான் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு கலாய்க்கிறானுங்க. சரிண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணா. பாய் அண்ணா. பாடி. மச்சான் 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 மச்சான். ஐயோ 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 ஐயோ. மச்சான் 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 மச்சான்.
சிண்டு 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 என்ன அனு என்ன விஷயம்? சிண்டு இருக்கானா இல்லையான்னு. சிண்டு கூட உனக்கு என்ன வேலை? சண்டே இல்லையா, டைம் பாஸ் ஆகல, அதுக்காக. சிண்டு இருக்கானா? டைம் பாஸ் ஆகணுமா? சரி சரி நடக்கட்டும், எனக்கு எதுக்கு. சிண்டு இப்பதான் அவங்க சித்தப்பா கூட மார்க்கெட் போயிருக்கான். வேணா போய் டைம் பாஸ் பண்ணிக்கோ. திரும்பவும் வரேன்க்கா. அக்கா என்ன பிரச்சனை இருக்கா? எவன் ஏதோ மீட்டிங் வச்சுக்கலாமே. ஆமா, நான் ஊர்ல இல்ல. சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? இப்ப அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? சொல்லுங்க எதுக்கு அந்த மீட்டிங்? சொல்லியா மறக்காதியா. ஹாய் சிண்டு. ஹாய் சீனு. ஹாய். என்ன மளிகை சாமான் வாங்குறதுக்கு சித்தப்பா புள்ள 2 பேரும் வந்திருக்கீங்க? மீட்டிங் எதுக்கு வச்சீங்க? இப்பதான் அதை பத்தி கேட்கணுமா? சொல்லியா. எதுக்கு அங்க டென்ஷன் ஆவறீங்க? சும்மா சொல்லுங்க சார் எதுக்கு மீட்டிங் சொல்லியா. வச்சீங்க? டேய் வாசு, இது போதும். பில்ல அண்ணன் கணக்குல எழுதிக்கோ. ஓகே ஓகே. அனு, நீ எதுவும் வாங்கலையா? அப்புறம் எதுக்கு வந்த? பீட்சா கேக் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு. வா சிண்டு போலாம். வணக்கம் பாட்டிமா. வணக்கங்க. என்ன எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கா? இல்ல மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கா? இப்பதானே அனு மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. அனு மார்க்கெட்டுக்கு அந்த வந்தாளா? சீனு பையன் கூட வந்துச்சு, மறுபடியும் சீனு கூடவே போயிடுச்சு. பாட்டிமா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதுக்கு என்னங்க, நீங்க இந்த காலனியோட பிரசிடென்ட். 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவீங்க. சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து சுத்துறது, பைக்ல போறது, சினிமா பாக்குறது இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் நாம கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போடுறாங்க நமக்கு. நீங்க இந்த காலனிக்கு வரதுக்கு முன்ன அந்த சீனு கேர் ஆஃப் பிளே கிரவுண்ட். நீங்க வந்த பிறகு சீனு கேர் ஆஃப் அனு ஆயிட்டா. இது எங்க போய் தொலைஞ்சாலும். அனு, ஹாய் சாய். ஹாய்டா, வா உட்கார்றா. என்னடா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? ஒண்ணும் இல்லடா, அனுவ பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, அனு இதுக்கு சம்மதிப்பாளா? என்ன பாட்டி, ஏன் சம்மதிக்க மாட்டா? நாம என்ன பண்ணாலும் அவன் நல்லதுக்கு தானே பண்றோம். என்னடா சொல்ற சீனு? அனுட்ட சொல்லலையா? அவ கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பாங்கற நம்பிக்கை சொல்லடா. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, வாங்க வாங்க வணக்கங்க. வாங்க உள்ள வாங்க சார். வாங்க வாங்க சார். வாங்க சார். இவன் ஃப்ரெண்ட் சீனு. ஹலோ சார். இவர்தான் மாப்பிள்ள. வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. அனுவ முன்னாடியே உங்க பாத்திருக்கீங்களா? பொண்ணு போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சுன்னா ஸ்டேட்ஸுக்கு கூட்டு போயிடுவேன். பெரியவங்க சொன்னா கண்டிப்பா கேப்பா. உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். ஆமா, நாங்களும் அதத்தான் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம். அனு 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவா. அனு, உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யார கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? ஏன் கத்துற? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதான் ஏன்னு கேக்குறேன். சீனு, இதோ வரேன். என்ன அனு? இங்க வா. அனு, அனு, என்ன பண்ற நீ? கைய விடு. எல்லாருக்கும் சொல்றேன், நான் சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனு, இந்த காலத்துல பொண்ணுங்க அவங்களோட புருஷனை தேர்ந்தெடுக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடணும், அவமானப்படுத்தணும்? சார் நல்லாவா இருக்கு? சார் சார், அவ தெரியாம பண்ணல சார். எந்திரிச்சு வாங்க. அவ ஒரு சின்ன பொண்ணு சார், அவளுக்கு எதுவும் சின்ன தெரியாது சார். பொண்ணுதான். சீனு வேணும், சீனு வேணும்னு வீட்டை கூப்பிட்டு நல்லா மரியாதை பண்ண. போயா. சார் நான் சொல்றேன். போயா. சார், சொன்ன பொண்ணு வாங்க. சார். சார் சரி சார். வாயா, போயா. சொன்ன பொண்ணு போயா. மாப்ள. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது சார். என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிட்ட? அது இல்ல பாரு. ஏய், சார் நான் சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் நம்புறதுக்கு எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா? நீ நண்பனாடா? நம்பிக்கை துரோகி. போடா. போடா வெளிய. சொல்றதை கேளுடா. போடா. ப்ளீஸ் டா. நான் அனுவ லவ் பண்றேன். நீங்க பார்த்தா உன்னை. பகத்துல போய்டா. போடா. ப்ளீஸ் டா. என்ன போடா. நம்புடா. சாய். போடா. என் தங்கச்சியை காதலிக்கிற நீ மனுஷனா நீ எல்லாம்? இனிமே உன்னை இங்க பார்த்தேன் சாகடிச்சிடுவேன். போடா. மைண்ட் அப்படின்னா அனு நீ காதலிக்கலன்ற? அதத்தானே அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அனு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? போய் அவகிட்ட கேளுங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் பைத்தியக்காரத்தனமா பேசல, அவதான் பேசுறா. நான் காதலிக்கிறேன்னு சொன்னதே இல்ல.
நீ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவும் சொன்னதில்ல. எனக்கு தெரியாம அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எல்லாரும் நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என்னையே கேள்வி கேக்குறீங்க. உன்னை கேட்டா பரவாயில்லடா. எல்லாரும் சேர்ந்து ஏமானத்துல வாங்குறாங்க. சாய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் உன் தம்பி பண்ற வேலை இதானான்னு சொல்லி காலனியில உள்ளவங்கள என்ன கேக்குறாங்க. இன்னொரு தடவை எவனாவது கேள்வி கேட்டா என்ன கேட்க சொல்லு. நெல்டா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கிளம்பிட்டே இத இருக்க. பாரு சீனு, தினமும் நீ அவ வீட்டுக்கு போறதுனால காலனி மொத்தமா இங்க பாருங்க, நீ சிண்டு கூட தினமும் அவங்க வீட்டுக்கு போறான். அதனால அவன கூட அப்படித்தான் நினைப்பீங்களா? அப்படின்னா சிண்டுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கு. அவனுக்கு அனு ஃப்ரெண்ட், எனக்கு சாய் ஃப்ரெண்ட். டேய், ம். அவன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணமா இத்தனை நாள் ஆயும் உங்களே புரிஞ்சுக்க முடியல, உங்க தம்பி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல என்னையே எனக்கு புரியல, அப்புறம் தான் நீங்களே என்ன புரிஞ்சுக்க முடியும். ச்சே. அது இல்லடி, சீனுவ லவ் பண்ற விஷயத்தை நீயே என்கிட்ட முதல்லயே சொல்லல. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு முதல்ல நீங்க எனக்கு சொன்னீங்களா? அதனால 4 பேர் முன்னால நம்ம மானத்தை வாங்குறியா? சென்டிமெண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வேண்டாம். என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் சொன்னேன். அதாண்டி, இதுக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு கேக்குறேன். சீனு மனசுல நான் இருக்கேனான்னு தெரியாம நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும்? அப்படின்னா சீனு உன்னை காதலிக்கலையா? அந்த விஷயத்தை என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சீனு உன்னை காதலிக்கலன்னா? காதலிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். கடைசி வரைக்கும் காதலிக்கலன்னா? நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஆ? அனு, பைக்ல ஏறு. உன்கிட்ட தான் சொல்றேன், பைக்ல ஏறு. உங்க அண்ணனும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்தேன். நீ என்ன காதலிக்கிற, என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ உன் இஷ்டப்படி பேசிட்டேன். நான் எப்பவாவது உங்ககிட்ட க்ளோஸா பழகிருக்கேனா? நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தப்போ எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆகல. நான் உன் காலனிக்கு வந்த பிறகு யார் கூட பேசினாலும் என்ன பேசினாலும் உன் பேரை தான் கேட்டுட்டு இருந்தேன். சீனு சீனு சீனு. யாருடா அந்த சீனுன்னு என் மனசுக்குள்ள தேடல் ஆரம்பிச்சு உன் மேல லவ்வா மாறிடுச்சு. அது சரி, என்ன தெரியாமலே நீ என்ன காதலிச்சுட்டு இன்னைக்கு காலனி முழுக்க என்ன அன்பாப்புலர் பண்ணிட்டேன். என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு உங்க அண்ணன் குதிக்கிறான். சரி, நாம எங்க கல்யாணம் பண்ண போறோம்? ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா, கோயில்லையா? எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல என் மேல வச்சிருக்கிற காதல்னால கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறியா? காதலாவது கத்திரிக்காவது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என்னால யார் மனசு புண்படக்கூடாது. உன் மனசுல நான் இருக்கேன்னு சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இப்பவே உன் கூட வர. பட் என் மேல பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத. நீ என் மனசுலயும் இல்ல பசுலயும் இல்ல. முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அண்ணன் பார்த்த அமெரிக்கா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு. உன்னை தவிர அமெரிக்கா மாப்பிள்ள மட்டும் இல்ல, அமெரிக்கா பிரசிடென்ட் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பின்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற? என்ன காதலிக்காதவன் கூட நான் வரமாட்டேன். ஒருத்தர் விரும்பலைனா கூட 2 பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தலாம். ஆனா ஒருத்தர் விரும்பலைனா காதலிக்க முடியாது. என்னோட விருப்பம் இல்லாம, என்னோட சம்மதம் இல்லாம எல்லாரும் முன்னாடி என்ன ஏன் தப்பானவனா ஆக்குன? ஏன் பார்வையில நீ எப்பவுமே நல்லவன் தான். பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு பசங்க எப்பவுமே அழிஞ்சுட்டு இருப்பானுங்க. என் வீட்டு வரைக்கும் வந்த வரன உன் மேல இருந்த காதல்னால வேண்டான்னு சொன்னப்போ நீயாவே இருந்த பாரு. அதுதான் உன் மேல இருந்த காதலை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அப்படி என்கிட்ட உனக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலன்னு கேளு. உன் ஸ்டைல், உன் பேச்சு, உன் பாட்டு, உன் டான்ஸ், ஒண்ணு என்ன டோட்டலா இந்த சீனோட கேரக்டரே பிடிச்சிருக்கு. இங்க டச் பண்ண ஆள எந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டான்னு நீ தானே சொன்ன. நீ இங்க டச் பண்ணிட்ட. நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேணாங்கிற. எப்படி உன்னோட காதல் பண்ண? அதை தவிர வேற ஏதாவது சொல்லு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடுறது தவிர வேற எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் காதலை பத்தி லெக்சர் எடுக்கிற உனக்கு காதலை பத்தி தெரியாதா? உன் மேல எனக்கு இருக்கிற காதல், காதல்னா என்னன்னு புரிய வைக்கும். என்னையே காதலிக்கிற மாதிரி பண்ண வைக்கும். இதுக்கு அரிசி மூட்டையை மட்டும்தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். இதுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஹாய் சீனு. என்னடா என்னாச்சு? ஏன்டா டல்லா இருக்க? அதான்டா அனுவை பத்தி யோசிச்சு. அனு எதுக்குடா காலனிக்கு வந்தா? நான் வேணா கேட்டு வரவா? நீ என்ன கேக்குறது? கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு, கத்த வேண்டியதெல்லாம் கத்தியாச்சு. என்னோட ஸ்டைலு, என்னோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கான். அதனால என்ன காதலிக்கிறாளாம். அதோட காதல்னா எனக்கு என்னன்னு தெரியலையா. அனாவசியமா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். சரி, அத விடுறா, டாபாக் போலாம். நான் வரலடா, நீங்க போங்க. வா சீனு. நீ எங்க வர? ராம்பாபு அங்க இருக்கான், வரியா? ஐயோ போடி.
வாடா. கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம் பாட்டி. கொஞ்சமாவது சாப்பிடுறல. ஏய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? பாருடா, நான் எவ்வளவு நேரம் கெஞ்சுறேன், கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏய் பாட்டி சொல்றாங்கல்ல, அவன் ஒரு பொறுக்கி, அவனை போய் லவ் பண்றிய? உனக்கு அறிவு இருக்கா? நீயும் அவன் கூட தானே சுத்திட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம அவன் நல்லவனா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஏய் சீனு எந்த விஷயத்தையும் முதல்ல இருந்தே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் பாட்டி. சீனுக்கு அண்ணியாவும் அம்மாவாவும் இருக்கிறது நீதான். அதனால இந்த விஷயத்தை சீரியஸா நல்ல யோசனை பண்ணி செய். எந்த விஷயம்னாலும் முதல்ல சீனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல பாட்டி. அனு மனசுல சீனு தான் இருக்காமா. அனு சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. சாய பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலேயே இருக்கா. பசங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா. வயசானவங்கிறதால மனசுல வச்சுக்க முடியாம உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி பாட்டி, உங்களுக்காக சீனு கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். சந்தோஷம்மா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. என்ன நீ கிளம்பி வந்துட்டு போகுது? என்ன சீனு இது? பெரியவங்க ஒரு மரியாதையா இல்லாம பேசுற. சீனு, நான் உன்னை கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? கேளுங்க நீ. அனுவை பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுவும் இல்ல. அதேல சீனு, அனு மேல நிஜமா எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ஓகே, இங்க பாரு சீனு, இந்த காலனில மத்தவங்க எல்லாம் உன்னை பொறுக்கி ரவுடின்னு சொல்றாங்க. ஆனா அவ மட்டும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக வந்தவர் நீ வேணான்ட்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நீ வேண்டான்னு உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஐயோ அண்ணி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் நாளைக்கு நான் உங்க அண்ணன் சிண்டு எல்லாரும் திருப்பதிக்கு போறோம். உனக்கு தான் கோவில் கடவுள் எது மேல நம்பிக்கையே இல்லையே. அட்லீஸ்ட் நாங்க வர வரைக்கும் வீட்டையும் ஆபீஸையும் ஒழுங்கா பாத்துக்க. ஓகே ஓகே. நீங்கெல்லாம் யாருடா? சீனு, 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 என்னாச்சு சீனு? பேசு சீனு, சீனு, எழுந்துரு சீனு.
இருக்கடா. சாய், அனு ராத்திரி வீட்டுக்கே வரல. என்னது? ராத்திரி வீட்டுக்கு வரலையா? அது இப்பதான் என்கிட்ட சொல்றீங்களா? அனு அனு, ராத்திரி எங்கடி போயிருந்த? சீனு வீட்ல தான் இருந்தேன். சாய், என்ன தைரியம்டி உனக்கு? ராத்திரி எல்லாம் அவன் வீட்டுல இருந்தா என்கிட்ட சொல்றியா? அண்ணே, என்ன தப்பா நினைக்காத. சீனு ராத்திரி ரோட்ல காயத்தோட கடந்ததை பார்த்துட்டு என்னால சும்மா வர முடியல. அவனுக்கு அடிபட்டு இருந்தா உனக்கு என்ன டக்கற? சீனு உன் ஃப்ரெண்டுங்கறத நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா சீனு என் உயிருங்கறத மறந்துடாத. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? இன்னையில இருந்து காலேஜுக்கோ இன்ஸ்டிடியூட்டுக்கோ நீ போகவே கூடாது. கல்யாணம் வர வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும். கல்யாணம்ங்கற? சீனு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டானா? ஏன் சீனு தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ கீதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்குவியா? ஏய், என்னடி இஷ்டத்துக்கு பேசுற? நீ காதலிச்சது மட்டும் தப்பு இல்ல, நான் காதலிச்சது தப்பா? தப்புன்னு நான் சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி சீனு நல்லவன் இல்ல. நீ கீதாவை காதலிக்கிற, நான் சீனுவை காதலிக்கிறேன். தட்ஸ் ஆல். முடிவு கட்டுறேன். இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சேன்டா. அனு நிச்சயதார்த்தத்துல நடந்த பிரச்சனைல இருந்து அந்த சாய் மேலதான் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருந்தது. இத கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான்டா. அவன் எவனா இருந்தாலும் சரி, நாம அவனை விட போறது இல்லடா. இப்ப நம்ம ஆளெல்லாம் அந்த வேலையில தான் இருக்காங்க. போங்கடா. இசையா 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 பாடிட நீயே கவியா, சக்கியா 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 நீயே எனது விழியா, தீயாக விழுந்தாயே கண்ணிலே, உயிரே நீ நின்றாயே நெஞ்சிலே, கனவாய் பிறகும் ஐம்புலம் தோன்றும் இசையா 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 பாடிட நீயே கவியா. சின்ன இதழாலே ஒரு கனி
கவிதை வாசித்தார் அழகு வடிவினிலே என் உயிரை பிழிகின்றார் காதலை வீசி கனவுகள் யாசி காதலை சுவாசி தோழா காதலை வீசி கனவுகள் யாசி காதலை சுவாசி தோழா கனவாய் பெருகும் ஐம்புலம் தோன்றும் இசையா 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 ஆடிட நீயே கவியா சின்ன மனதினிலே சிறகை விரித்தாயே வண்ண பூந்தேரே உருக வைத்தாயே விழியில் பாவாய் வரமா கதவா மடிமேல் தவழ்த்திடவா விழியில் பாவாய் வரமா கதவா மடிமேல் தவழ்த்திடவா கனவாய் பெருகும் ஐம்புலம் தோன்றும் இசையா 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 பாடிட நீயே கவியா சகியா 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 நீயே எனது விழியா லா, 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 எப்ப வந்தீங்க நீ? சீனு என்னடா இது காயம் டேய் என்னடா அது அது ஒண்ணு இல்லண்ணா, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். பைக்ல இருந்து விழுந்துட்டியா ஆ. யார்கிட்ட சண்டை போட்டியா இல்லண்ணா. உண்மையை சொல்றா ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சீனு என்னாச்சு? அவன் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டான். மருந்தாவது கரெக்டா எடுத்துறானு கேளு. ம், போயிட்டானா? அப்பாடா. என்னாச்சு சீனு? ஏன் டல்லா இருக்க? அண்ணி, இவ்வளவு நாள் காதல்னா என்னமோ நினைச்சேன். எனக்கு இப்பதான் தெரியுது. அனு எனக்கு தெரிய வச்சுட்டா. என்ன சீனு சொல்ற? அனுவை நான் காதலிக்கிறேன் அண்ணி. அப்ப இந்த விஷயத்தை அனு கிட்ட சொல்லிட்டியா? இல்ல அண்ணி, இனிமேதான் சொல்லணும். ம், சரி அதை விடு, முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாடா. Hello, darling. No. Just 2 bags மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே, பாய். டேய் சீனு, காலேஜ்ல சேகரியும் இங்க என்னையும் பொண்ணுங்க பார்த்தா அண்ணனு கூப்பிடுறாங்கடா. இப்படி காலனி பூரா எங்களை அண்ணனு கூப்பிட்டா எங்க கதி என்ன ஆகும்டா? இது சரியாக்க ஒரு வழி இருக்குடா. ஒண்ணு பண்ணு. என்னது? ம். தங்கச்சி உங்க அண்ணன் முந்தா நாள் உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுத்தான்னு நான் கேள்விப்பட்டேன். காலனி அண்ணன்னா சும்மாவா? இனிமே பாரு, நானும் ராம்பாபுவும் அண்ணனை கூப்பிடுறேன். தங்கச்சி. அண்ணா. ஐயோ என் தங்கச்சி எவ்வளவு அழகா கூப்பிடுற. ஏமா இப்படி இழைச்சு போயிட்ட? நீ எனக்கு கடவுள் கொடுத்த செல்ல தங்கச்சி. நீ இல்லாம என் மனசு தங்கச்சி 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 அப்படின்னு அடிச்சுக்குது. ஐயோ என்ன இது, தங்கம் இல்லையா?
பரவாயில்ல. காலேஜுக்கு போற என் அன்பு தங்கச்சி, உன் பாவாடை தாவணி எங்க போச்சு? என்ன தங்கச்சி கழுத்துல எதுவுமே போடல? நீ போட்டு வந்த அண்ணனுக்கு அடகுக்கல்ல வைக்க யூஸ் ஆகுல்ல? ஐயோ என் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, நீ எனக்கு கடவுள் கொடுத்த தங்கச்சி தான் தங்கச்சி. என்ன தங்கச்சி இது? பாம்பேல வாங்குதா இல்ல மெட்ராஸ்ல வாங்குதா டெல்லியில வாங்குனதா? அண்ணனுக்கு இது மாதிரி எடுத்துட்டு வரியா? என்ன தங்கச்சி டான்ஸ் ஆடுற? தங்கச்சி தங்கச்சி என்னையா அண்ணனு கூப்பிடுறீங்க? இனிமே பாருங்கடி, இந்த அண்ணன் யாருன்னு காட்டுற. அம்பா நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஒன் மோர் ரிப்பீட். நம்ம 2 பேரும் வெயிட் பார்ட்டி இப்படி சேர்ந்து ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கோமே, ரெண்டு போயிடாதோ? வெயிட் பார்ட்டின்னு தெரியுதோன்னா இப்படி உட்காந்துட்டு ஆடிண்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாமி 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 பிறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நீ வந்துட்டு இருக்க. என்ன அர்த்தம்? கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம். சுத்தம். என்ன விஷயம்? சாமி உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த அர்த்தராத்துல என்னால உனக்கு என்னடா ஹெல்ப் ஆகணும்? சாமி சாமி நீங்க விடிய கால 5 மணிக்கு கரெக்டா எழுப்பி போடணும். நோ சான்ஸ். நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் 6 to 7 தான் எழுந்திருப்பேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு என்னடா சாமி அது வந்து நான் சொல்லிக்கிறேன். முடியாது போயேன்டா சாமி. இது என் வாழ்க்கை போச்சு சாமி. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சாமி. ஐயோ சும்மா இருங்கோ. பாவம் ஏதோ வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றான். சும்மா இருங்கோ. சுக்கு காலையில மாமாவை எழுப்ப சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஏண்டா அம்பி, நம்ம எல்லாரும் ஒரே காலையில குடி இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே. இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமி. வரேன். அசிங்கமா சுத்தி செக்ஸ் புக்கா போட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் கட்டையில போறவன். சுகுமாரா சுகுமாரா சாமி 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 என்ன 5 மணிக்கு எங்க அர்ஜென்டா போகணும்னு ஏது ஓடேன்டா? 5 மணி ஆயிடுச்சு சாமி. 5 மணி ஆயி ரொம்ப நாள் ஆயிருது. இது உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லையே. தூக்கத்தை கலடா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் கிளம்புறேன். ஏண்டாம்பே கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ போகும்போது கிட்ட உருப்படா மாதிரிதான். ஐயோ அது இல்லடா, எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல சாமி. டாக்டர் சன் நியூஸ்ல உச்சா பேயாம அடக்கி வச்சிருந்தோம்னா கிட்னில கல்ஃபார்ம் ஆகும் டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் ஃப்ரீயா உச்சா போயிட்டு வந்து ஃப்ரீயா படுத்துங்களான்னு போய்கிட்டு இருக்கேன். அதுதான் எதுவும் சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா காத்தால எங்க ஆத்துல 5 மணிக்கு அலாரம் வச்சது, அலாரம் சத்தம் கட்டி ஆத்துக்காரி ஏந்தது, அது வந்து தூங்கி இருந்த என்ன அடிச்சு எழுப்பி உன்னை வந்து இங்க எழுப்ப சொன்னது எல்லாம் நீ உச்சா போறதுக்கு தானா? டேய் உன்னை சொல்லி குத்தல்லடா, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே அம்பு அவளை வச்சுக்கிறேன்டா. அம்பு அரே அம்பு எப்படி ஆப்பு? யாருங்க நீங்க? யாருன்னு கேட்டா அப்படி இப்படி பாக்குறீங்க. யார் நீங்க? சாய். Yeah. I'm Surya. Hello sir. How are you? Fine. வாங்க உள்ள வாங்க. வாங்க பாட்டி வாங்க. உட்காருங்க சார். தேங்க்ஸ். அனு காஃபி எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி. சார் உங்க கூட கீதா வரலையா? கீதாவுக்கு ஏதோ வேலை இருந்ததால வர முடியல. கீதா வந்தாலும் நான் வந்தாலும் ஒண்ணுதானே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. நான் எப்பவுமே இப்படித்தான். Oh, I'm sorry. I'm very sorry. By the way, I'm Surya. உங்க பேரு? அனு. ஆஹா, அழகுக்கு பொருத்தமான பேரு. சாய், நான் டைரக்டா பாயிண்ட்க்கே வரேன். அனுக்கு இஷ்டம்னா நான் கல்யாணத்துக்கு ரெடி. அனு யாரையாவது விரும்புறாளா? இந்த பார் சாய், உனக்கு என் தங்கச்சி எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில 2 கல்யாணமும் நடக்கும். நல்லா யோசிங்க. ஓகே, பாய் அனு. ராம்பாபு எங்க பார்க்கவே முடியல. சரி
தங்கச்சி ஏய் தங்கச்சி 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 ஏ தங்கச்சி தங்கச்சிங்களா எங்கடி ஓடுறீங்க தங்கச்சி தங்கச்சி என்னடி இது தங்கச்சி தங்கச்சி நம்மளையே துரத்திட்டு இருக்கான். தெரியாதனமா அண்ணனை கூப்பிட்டு தொலைக்கலாம். தங்கச்சி தங்கச்சி இல்ல தங்கச்சி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கீதா வந்தாச்சா? வரல சார். கீதா இருக்காளா? எதுக்கு? அவ ஆபீஸுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே வரமாட்டா. இது நீங்க சொல்றீங்களா இல்ல கீதா சொல்றாளா? நான் சொன்னாலும் கீதா சொன்னாலும் ஒண்ணுதான். சரி, கீதாவை கூப்பிடுங்க, அவளே சொல்லட்டும். சரி கூப்பிடுறேன். ஆமா, அனு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளா? நான் கீதாவை பத்தி பேசுறேன். நான் அனுவை பத்தி பேசுறேன். சரி, டைரக்டா பாயிண்ட்டுக்கே வருவோம். நீ எப்போ உன் தங்கச்சி என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்காக அனுப்புறியோ அப்ப நான் என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். ம்? ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. ரொம்ப போர் அடிக்குது, சினிமா போலாமாடி? எந்த படத்துக்கு போலான்னு அது சொல்லு. வந்து அந்த புது ஐயோ அண்ணே. அண்ணங்கக்கா கொண்டக்காரி தங்கச்சி 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 அச்சு வெள்ள தோட்டக்காரி தங்கச்சி 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 ஐயா ரெட்டு பல்லு காரி தங்கச்சி. முத்து முத்து ஆறாவது இந்த நேரத்துல ஏய் ஜெகன், ஆ, ஆ. ஏய் நல்லா இருக்கடா? ஆ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்கார் உட்கார். ஆ, ஆ. ஏண்டா திடீர்னு துபாய்க்கு போனவன் என் கல்யாணத்துக்கு கூட வரலையாடா? எங்கடா இங்க நேரம் கிடைக்குது, பயங்கர பிஸி. ஆ. ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது, உன் ஞாபகம் வந்தது, பிளைட் ஒண்ணு கிடைச்சது, டப்புன்னு புறப்பட்டு வந்துட்டேன். இந்தா உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். ஏ பிரியா, ஏ பிரியா இங்க வாடி. வாடி சீக்கிரம். ஆடி அசை சொல்றத பாரு. என்ன? பாத்தியா, துபாயில இருந்து என் ஃப்ரெண்டு நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டான் பாத்தியா? அலையாத அலையாத. அல்வாவா அல்வா. தங்க மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ. டேய், என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம் எல்லாம் வாங்க முடியும்? ஆ. இது பொம்மடா, வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏண்டா 1 லட்சம் ரூபா கொடுத்து உன்னால வாங்க முடியாது, 2 லட்சம் ரூபா கொடுத்து எப்படா வாங்கின? இது சேட்டுக்கிட்ட அடிச்சது தானே. அச்சியா, ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இன்னும் போகலையா? ஏண்டா இந்த 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடயே ஒரு பொம்மை வர போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா. டேய், இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி சரி, எனக்கு ஃளைட்டுக்கு நேரமாச்சு. இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி பாத்து போ. டாடா. பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது. முதல்ல இவ்வளவு செக் பண்ணி பாப்போமா? பிரியா, ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, எய்த்த வீடு, 3வது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லையா? ஐயோ இல்லையா? ஒண்ணுதான். ஐயோ
2 பேர். ஐயோ 3 பேர் தான். நாலு இல்ல 5 6 7 8 9 10. சத்தியமா 10க்கு மேல கிடையாது. அது சண்டாளி, இன்னும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு மறைச்சு வச்சிருக்கே தெரியலையே. நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல. எங்க அப்பா ஒண்டி புள்ளிலேடி. நில்லுறியே. அனு, ராத்திரி 12 ஆயிடுச்சு. அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போயிருப்பான், என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. அண்ணன் இன்னும் வரலையா? நான் ஒரு பைத்தியம். அவன் எப்படி வருவாண்டி? உங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல போனப்ப கூட அவன் அவ்வளவா வருத்தப்படல. உன்னை காதலிக்கிறானா இல்லையான்னு தெரியாத சீனுவ பத்தி இவ்வளவு யோசிக்கிறியே. அவனை காதலிச்ச கீதா அவனை விட்டு தூரமா போனதுக்கு அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு நீ ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா? பாட்டி, நீ எடுக்க போற முடிவுலதான் உன் அண்ணனோட வாழ்க்கையே இருக்கு. நல்லா யோசிச்சுக்கம்மா. சரியான நேரத்துக்கு வந்து கரெக்டா செக் வச்சுட்ட. அதெல்லாம் இருக்கட்டும். கீதா எங்க? சாய், டென்ஷன் ஆகாத. உன் தங்கச்சி எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? உனக்கா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சீனு கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன் தவிர உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி என்ன உன் மனசுல இருந்தா இந்த நிமிஷமே அழிச்சிரு. சரி, சீனு உன் தங்கச்சியை லவ் பண்ணல. ஏய், போது நிறுத்து. அப்படி பண்ணலன்னா அனுவை நீ எனக்கு கட்டி கொடுக்குறியா? நீ அப்படி பண்ணேன்னா என் தங்கச்சியை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன். ஏய், நீ என்னடா எனக்கு சொல்றது? உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தான் என் கால்ல வந்து விழணும். அது வரைக்கும் உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். குட் பை. ஹாய். ஏன் சாய் இவ்ளோ கோவமா போறாரு? அனுவை சீனுக்கு தான் கட்டி கொடுப்பானா? ஆமா, அனு சீனுவ காதலிக்கிறா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சீனு அனுவை காதலிக்கல. அதுக்காக உன்னை காதலிக்கணுமா? என்னோட காதல் யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. ஹலோ, சூர்யாங்களா? எஸ், சூர்யா ஸ்பீக்கிங். நான் அனு பேசுறேன். அனு, என்ன விஷயம் அனு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாவ், வெரி குட். ஆமா, இத உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக தான். குட் சிஸ்டர். கல்யாணம் எங்கங்கறத நான் டிசைட் பண்ணி சொல்றேன். ஓகே, பை. வாவ். நீ எங்களை அடிக்கிறியா? பெரிய ஹீரோ நினைப்பா? அடிங்கடா, அடி, அடிங்கடா. சீனு, 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 என்னடா இது உனக்கு? யாரா உன்னை அடிச்சது? சொல்றா, சொல்றா. சீனு, சொல்றா. சார், எதுக்கு இங்க வந்த? சீனு இருக்கானே? சீனோட உனக்கு என்ன வேலை? அனுவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு
நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளல. அவனை பத்தி 4 பேர் 4 விதமா பேசினப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பண்ண தப்புக்கு நானே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். ஹலோ, யாரு? என்னாச்சு? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? 1 ஹவர்ல நினைவு வந்துடும். ரெஸ்ட் எடுக்கட்டும். அடி பலமா தான் பட்டிருக்கு. ஆனால் நோ ப்ராப்ளம். டேய் சீனு, சீனு, டேய் சீனு, சீனு, டேய் சீனு, ஜாக்கிரதா. அண்ணா, இப்ப எப்படி இருக்கு சீனு? பரவாயில்ல அண்ணா. சீனு, என்ன மன்னிச்சிடுறா. நான் தப்பு பண்ணிட்டேன். உன் காதல் நான் சரியா புரிஞ்சுக்கலடா. 4 பேர் தப்பா உன்னை பத்தி சொன்ன போது நானும் நம்பிட்டேன்டா. டேய், என்ன மன்னிச்சிடுறா. சீனு, சாய் உன்னை தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு தானே இங்க வந்திருக்கான். பாவம், உன்னை புரிஞ்சுக்கோடா. I'm sorry டா. I'm really sorry டா. சாய் சாய், அனு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாடா. பாட்டி, வாங்க நம்ம போய் தரலாம். வா தம்பி போலாம். வாடா போலாம். போடு. நிறுத்து. பார்க் பண்ணிட்டு வந்துரு. மாமா கிட்ட எதுக்குண்ணா ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? என்ன கிட்ட இப்படி கேக்குற? இங்க தானே எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா, அணுவுக்கு எனக்கும் இங்க தானே கல்யாணம் நடக்க போகுது. வா. கல்யாணம் முடிஞ்சிருக்காதுல்ல, எதுவும் நடந்திருக்காதுடா. ஹாய். எதுக்கு கீதா வெளியே நிக்கிற? உங்க அண்ணன் இன்னும் வரலையா? பாரு கீதா, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். வா கீதா, நீ எதுவும் யோசிக்காம என் கூட வா. ஹலோ ஹலோ, நான் கீதா பேசுறேன். சொல்லு கீதா. அனுவ பாத்தியா? பார்த்தேன். கல்யாணம் எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான். சீக்கிரம் வந்துருங்க, வச்சிடுறேன். அவங்க 2 பேரும் கல்யாணம்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கும் தெரியாது. இங்க வந்த பிறகுதான் தெரியும் அனுவ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. ஐயோ, சரி அதை விடுங்க. நடந்தது நடந்துடுச்சு. இனி எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. டேய், அப்படிலாம் பேசாத. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. என் கூட வா. டேய். என் கல்யாணம் சொந்த பந்தம் யாருமே இல்லாம தனியா நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அப்படி நடக்கல. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அனு,
இவங்க அனுப்பிரியா ஃப்ரம் ட்ரிச்சி. இவங்கள தான் நான் லவ் பண்ணேன். இந்த விஷயத்தை இத்தனை நாளா ஏன் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லாம மறைச்சேன்னா, ஒருத்தரோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு தான். ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி யோசிக்காம யார் யாரோ என்னென்னமோ சொன்னாங்கன்னு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம உங்களுக்குள்ளேயே டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப தப்பு. மத்தவங்க சொல்றாங்களேன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம இழந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்பு தான் வளரணுமே தவிர விரோதம் வளரக்கூடாது. நீங்க மட்டும் மத்தவங்க அக்கா தங்கச்சியை காதலிக்கலாம், அவங்களோட வெளியில சுத்தலாம். ஆனா உங்க அக்கா தங்கச்சியை மட்டும் மத்தவங்க காதலிச்சா ரொம்ப தப்பு. நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. உங்க அக்கா தங்கச்சி மனசுலயும் என்ன இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடுறீங்களே, அது எப்படி? உலகத்துல எல்லா உறவுகளுக்குள்ளேயும் சுயநலங்கிறது இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் அப்படி கிடையாது. எந்த சுயநலமும் இல்லாததுதான் ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது உங்கள்கிட்ட இருக்கு. அத கடைசி வரைக்கும் பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அனு, சீனு, கீதா மட்டும் என் தங்கச்சி இல்ல, அனுவும் என் தங்கச்சி தான். ஒரு அண்ணன் பொசிஷன்ல இருந்து எல்லா சம்பிரதாயங்களையும் கடமைகளையும் நானும் பண்றேன். இன்னையில இருந்து சீனு கேர் ஆஃப் அனு.